இப்போது இந்த ரஜினி சாரும் கமல் சாரும் லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். இது வந்து ரெட் ஜெயின் மூவிஸில் இப்போது வந்து இன்பன் உதயநிதி வந்து சிஇஓவாக பதவி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய வரையில் வரும். இப்போது ஏன் வந்து இவ்வளோ பெரிய பேனர், இந்த ஒரு விஷயம் வணிக ரீதியாக இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், கமல் சாருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வேலையும் லோகேஷ் எப்படி பிடிப்பார், எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியும் சில வீடியோக்களில் பேசியிருப்போம். என்னதான் கமல் சார் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரே ஒரு சின்ன ஃப்ரேமில் வந்து ரஜினி சார் அசத்திட்டு போயிடுவார். ஸோ இது ரெண்டுக்கும் மேட்ச் இன்னும். அதே மாதிரி ரஜினி சார் என்ன தான் இது பண்ணாலும் உங்களை மாதிரி ஸ்டைலில் என்னால் பண்ண முடியலையே சார் அப்படின்னு சொல்லி கமல் சார் யோசிப்பாருன்னு நம்ம நிறைய இடங்களில் பேசியிருப்போம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் எப்படி லோகேஷ் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐயப்பாடு இருக்குன்னே வச்சுக்கிடுவோமே. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறதுக்கு இன்பன் உதயநிதி உள்ள சிஇஓ வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே கலைஞர் டிவிக்கு ஒரு சிஇஓ இருக்கார். இப்போ இங்கேயும் வராரு. ரெட் ஜெயின் மூவிஸ் கொஞ்ச நாளாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே இறங்குறாங்க. ப்ரொடக்ஷன்ஸில் இறங்கும்போது நீங்கள் பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரஜினி சாருக்கு 150 கோடி, கமல் சாருக்கு ஒரு 150 கோடி. இது இன்றைய மார்க்கெட் நிலவரம். மேபி அது கொஞ்சம் அதிகமாக 2 பேர் வராங்க அப்படின்னும் போது லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி. ஸோ கிட்டலாம் இதுவே ஒரு 350 கோடி வந்துடுது. அதுக்கப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் அது இதுன்னு போக ஒரு 50 கோடி வச்சுக்குவோம், 400 கோடி வந்துடுது. இப்போது படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கமல் சார் ரஜினி சார் அப்படின்னும் போது ஒரு பிரம்மாண்டம் விஷுவல்ஸு, லோக்கியோட படங்களோட ஸ்டைல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கமர்ஷியலாகவும் இருக்கணும், ஆக்ஷன் பேக்கடாகவும் இருக்கணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது பேன் இண்டியா படமாக இருக்கணும், இன்னும் சொல்ல போனால் அது இன்டர்நேஷ்னல் படமாக இருக்கணும் அப்படின்னும் போது 100 கோடியில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஒரு 200 கோடி வச்சுக்குவோம். இப்போ 200 கோடி வருதுன்னும் போது ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வெறும் ஆர்டிஸ்ட்டு இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 500-600 கோடி கிட்ட தேவைப்படுது. இப்போது 600 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது 600 கோடி ரூபாயை எடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போது லோக்கி அப்படிங்கிற இந்த ஒரு ஆளுமை என்ன மாதிரியான கதைக்களம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 600 கோடி ரூபாய்க்கே ஒரு பட்ஜெட் இருக்குது அப்படின்றத தாண்டி என்ன மாதிரியான கதைக்களம்னு ஒன்று ரொம்ப முக்கியம். இப்போது ரஜினி சாரையும் கமல் சாரையும் நண்பர்களாக காட்ட முடியுமா, இல்லை ரஜினி சாரையும் கமல் சாரையும் எதிரிகளாக காட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கதை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த கதை என்ன மாதிரியான கதையாக இருக்கும், ஆடியன்ஸை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தும். ஏன்னா இப்போது கமல் சார்லாம் எப்படின்னா அதில் எல்லாமே தெரிஞ்சவர். ரஜினி சார் அப்படிலாம் தெரிஞ்சாலும் அவர் சைலண்ட்டாக என்ன வேணுங்கிறத பற்றி மட்டும் யோசிக்கக்கூடியவர். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தணும், ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது லோக்கிக்கு தான் இது ஒரு பெரிய சுமை.